வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது டைப் 2 நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு கிட்னியில் பாதிப்பு இருக்கும், சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் எந்த மாதிரி இன்சுலினே தான் குத்திக்கணுமா இல்லை மாத்திரைகளும் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு பயனுள்ள காணொளி தான் இது. நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேஷண்ட்ஸும் என்கிட்ட வந்து மேம் எனக்கு வந்து சுகரும் இருக்குது, கிட்னி ப்ராப்ளமும் இருக்குது, ஆனால் எங்கள் டாக்டர் ஃபுல்லாக நிறைய இன்சுலின் எழுதி கொடுத்துருக்காருன்னு நிறையா போட்டிருப்பாங்க. 20 காலையில், 22 மத்தியானம், 32 ராத்திரி இப்படிலாம் போட்டுட்டு வருவாங்க. எல்லா நீரிழிவு நோயாளிகளுமே இவ்வளோ இன்சுலின் தேவையானா கண்டிப்பாக இல்லை. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இது கிரியேட்டினை தவிர, கிரியேட்டின் தான் கிட்னிக்கான ஒரு டெஸ்ட்டு, அதை தவிர இஜிஎஃப்ஆர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் வந்து உங்கள் கிட்னியோட சுத்திகரிப்பு தன்மை, அதாவது எவ்வளோ வேஸ்ட் அது வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புது அப்படின்றதுக்கான ஒரு அளவுகோல். அந்த இஜிஎஃப்ஆர் வந்து 30க்கு மேலே இருந்தால், நார்மல் வந்து 90, நார்மலாக ஒன்றுமே கிட்னி ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு வந்து 90 வரும். 75 நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இஜிஎஃப்ஆர் 60லேருந்து 75, 70லேருந்தே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குலாம் ஒன்றுமே தேவையில்லை, நார்மலாக நம்ம கொடுக்குற மாத்திரைகளே போதும். மெட்ஃபார்மின் கண்டிப்பாக இவங்களுக்குலாம் கொடுக்கலாம். அப்புறம் நாளாக ஆக சுகர் கண்ட்ரோலில் வைக்கலைன்னா அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த இஜிஎஃப்ஆர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 60, 50 அப்படிலாம் குறைஞ்சி கொஞ்சம் 45 வரைக்கும் குறைஞ்சிச்சுன்னா, இஜிஎஃப்ஆர் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மற்ற மாத்திரைகள்லாம் கம்மி பண்ணிட்டு இன்சுலின் போட வேண்டிய அவசியம் வரலாம். ஆனால் நிறைய டாக்டர்ஸ்க்கு கூட இந்த டவுட்ஸ் இருக்குது. இஜிஎஃப்ஆர் கம்மியாகிட்டே போகும்போது மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா ஆனால் அப்படின்ற ஒரு டவுட் வரும். நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு ஒரு 50 கீழே இஜிஎஃப்ஆர் இறங்கினாலே, அவங்களுக்கு வந்து கிரியேட்டின் 1.5 வந்தாலே அவங்கள வந்து உங்களுக்கு கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு முதிரையை குத்தி கம்ப்ளீட்டாக இன்சுலினில் போட்டுடுறாங்க, மெட்ஃபார்மின் போடுற மாத்திரைகளை நிறுத்தி. ஆனால் இது தவறு. 30 இஜிஎஃப்ஆர் 30 கீழே போனால் தான் கண்டிப்பாக நம்ம மெட்ஃபார்மின் எல்லா மாத்திரைகளும் நிறுத்தி இன்சுலினை போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். 30லேருந்து 45 இருக்கிறவங்களுக்கெல்லாம் 500, 1000 இந்த மாதிரி மில்லிகிராம் போட முடியாது. ஒரு 250 மில்லிகிராம் 3 வேளை மெட்ஃபார்மின் கண்டிப்பாக போடலாம். ஸோ 30லேருந்து 50 இஜிஎஃப்ஆர் இருக்குது, உங்களோட கிரியேட்டின் வந்து 1.4, 1.5 அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக நிறுத்தி ஃபுல்லாக நிறைய டோஸ் இன்சுலினை குத்திக்காம ஸ்மால் டோஸ் மெட்ஃபார்மின், குறைந்த அளவு மெட்ஃபார்மின், கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டிரோ, லினாகிளிப்டின் மாதிரி சில கிளிப்டின்ஸ் இப்படியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இன்சுலின் போட்டாலே உங்களுக்கு சுகர் நல்லாவே கண்ட்ரோலில் வந்துடும். நன்றி.